வணக்கங்க. இன்றைக்கி கோகுலாஷ்டமி. கோகுலாஷ்டமினா என்ன அப்படின்னு நான் ஆன்மீக புக்கில் இந்த கதைகள்லாம் வரும் இல்லையா, அதில் படித்ததை வச்சு உங்கள்கிட்ட எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். ஏன்னா ஒரு விசேஷம் ஒரு நாள் வந்துச்சுன்னா அதை நம்ம கொண்டாடும்போது அது எதனால் வருது, எதனால் கொண்டாடுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதனால தான் நான் அந்த கதையை உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இந்த கதையை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கும்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா. அதனால தான் நான் இந்த கதையை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அப்புறம் கண்ணன்னாவே மயிலிறகு, புல்லாங்குழல் இதெல்லாம் வச்சிட்ருக்கவர்னு தான் நம்ம பார்க்குறோம். அதனால் அவருக்கு பிடிச்ச அந்த மயிலிறகெல்லாம் நிறையா வச்சு பூஜை அறையில் கிடச்சா புல்லாங்குழலையும் ஒன்று வாங்கி வச்சு நம்ம வணங்கலாம். அப்படியெல்லாம் செஞ்சோம்னா அவர் பிடிச்சி நம்மளுக்கு ஏதோ அருள் பாதிக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும் நம்மளுக்கு இல்லையா. அதனால் நம்ம பிடிச்சதெல்லாம் வச்சும் வணங்கலாம். அதனால் ஒன்றும் தப்பே இல்லை. கம்சனோட தங்கச்சி தேவகிக்கும் வசுதேவருக்கும் மனம் முடித்து கம்சன் தன்னோட பேரில் தன்னோட அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போயிருக்கான். அப்போ வானத்துலேருந்து ஈஸ்வர ஒளி ஒன்று கேட்குது. அந்த ஒளி தேவகி வயிற்றில் பார்க்குற 8வது குழந்தையால் உன் உயிருக்கு ஆபத்து, கம்சனுக்கு ஆபத்து அப்படின்னு கேட்குது. உடனே அப்படியே சந்தோஷமாக தன்னோட தங்கச்சியை அழைச்சிட்டு இருந்த கம்சன் அப்படியே அவளை கோபத்தில் அப்படியே முறைச்சி அப்படியே பார்க்குறான். எதிரியை பார்க்குற மாதிரி பார்க்குறான். பார்த்துட்டு அப்படியே கொல்லவும் அப்படியே கிட்ட போகிறான். இவன் என்ன குழந்த பிறந்து இது பண்ணுறது, அதுக்குள்ளே இவளை கொன்னுருவான் ஆன்ட்டு போகிறான். அப்போ வசுதேவர் தடுக்கிறாரு. என்னென்னா, எங்களுக்கு பிறக்கிற குழந்தையெல்லாம் ஒன்றுக்கிட்டே ஒப்படைச்சிட்றோம், தேவிகையை ஒன்றும் பண்ணாதே அப்படின்னு கேட்டுக்கிறாரு. உடனே கம்சன் மனம் கொஞ்சம் சமாதானம் அடைஞ்சு 2 பேரையும் கொண்டாந்து தன்னோட பாதுகாப்புலேயே சிறையில் அடைச்சி வச்சுக்கிறான். உடனே அவங்களுக்கு 7 குழந்தை பிறந்துருது. ஒரு குழந்தையும் கீழே வீசி வீசி கொண்டாடுறான். 8வது குழந்தை ஆவணி மாதம் அஷ்டமி தினத்தன்னைக்கு இரவு 12 மணிக்கு பிறக்குது. பிறந்த குழந்தைய தேவகியும் வசுதேவரும் தன்னை மறந்து தெய்வ கலாச்சியம் நிறைஞ்சிருக்கு, இந்த குழந்தை மாதிரி எதுவுமே பிறக்கலை அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒளி வீசுது. அப்படியே கவலையை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கல திடீர்னு மகாவிஷ்ணுவாக அந்த குழந்தை மாறுது. அவர் சொல்கிறாரு, கோகுலத்தில் இருக்கிற நந்தகோபாலருக்கும் யசோதைக்கும் ஒரு பெண் குழந்தை இருக்குது, அந்த குழந்தைய கொண்டாந்து இங்கே வச்சுட்டு என்னையை கொண்டு போய் கோகுலத்தில் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் கம்சனை அழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு குழந்தைய மாறிடுறாரு. அப்புறம் மாறினது தான் மகாபாரத வரலாறு. அதில் எப்படி அதாவது அழிக்கிறாரு மகாவிஷ்ணு, அர்ஜுனனை வச்சு எப்படி இது பண்ணுறாரு, வதம் செய்கிறாரு, மகாவிஷ்ணுவே கம்சனை கொள்கிற அப்படிங்கிற வரலாறுலாம் அதில் இருக்குது. இது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, இன்றைக்கி காலையிலேருந்து உணவு அருந்தாமல் இரவு கண்ணனுக்கு பிடிச்ச வெண்ணெயில் செஞ்ச சீடை, முறுக்கு, வெண்ணெய், அந்த உருளிக்கு கிண்ணத்தில் வச்ச அந்த வெண்ணெய் இதெல்லாம் வச்சு கும்பிடணும் அப்படிங்கிறதான் ஐதீகம். நம்மளுக்கு முடிஞ்சதை செஞ்சு நம்ம வச்சு கும்பிடலாம். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நம்ம வீட்டுக்கு கண்ணனே வர்றது மாதிரி அந்த கால் சுவடை மாவில் பதிச்சு பூஜாரை வரையும் கொண்டு போய் கண்ணன் எல்லாத்தையும் சாப்பிட்டு போகிறது மாதிரி நினச்சி அந்த கால் பதிக்கிறாங்க. அதான் செய்கிறது. அப்புறம் கண்ணனை எல்லாருக்குமே பிடிக்கும், பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்ணன் லீலை அப்படின்னலாம் கேட்டிருக்கோம் இல்லையா. அதனால் எப்போ பார்த்தாலும் பெண்கள்கிட்டே விளையாடுவார் அப்படின்னலாம் கேட்டிருக்கோம். அதனால் பெண்களாகி நம்ம விருப்பப்பட்டு கண்ணனை கும்பிட்டா வணங்கினா நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது ஒரு அதிகம். இதுதான் இந்த வரலாறு. அப்புறம் நம்மளால் முடிஞ்சதை செஞ்சு இந்த மாதிரி காலை இதெல்லாம் பதிச்சு அதெல்லாம் ஈஸி தானே செஞ்சு நம்ம வீட்டில் கும்பிட்டோம்னா நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிச்சா? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எனக்கு தெரிஞ்சதை படித்ததை நான் சொன்னேன், நீங்களும் தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.